வணக்கம். 26/12/2025 வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய திதி இன்று காலை 10:37 வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று காலை 6:34 வரை சதயம், அதன் பின்பு புரட்டாதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 6:34 வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். மேசராசி அன்பர்களே, செய்யும் செயல்களிலும் பேசும் பேச்சுகளிலும் மிகுந்த கவனம் தேவை. வெளிவட்டாரத்தில் பழகும்போது மிகுந்த கவனத்துடன் பேசுவது நல்லது. ரிஷராசி அன்பர்களே, இன்று நீங்கள் யோசிக்காத செய்த காரியத்தில் கூட தனலாபம் கிடைக்கும் நாள். இன்று நன்மையான நாளாக இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, இன்று பேசும் பேச்சுகளும் செய்யும் செயல்களிலும் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது. பிறருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கடகராசி அன்பர்களே, இன்று எவ்வித புது முயற்சியையும் தவிர்க்க வேண்டும். சந்திராசிரமம் தொடர்வதால் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய வெளிவட்டார தொடர்பு விரிவடையும் நாள். எடுத்த அனைத்து காரியத்திலும் வெற்றி பெறுவீர்கள். தனவரவு உண்டு. கன்னிராசி அன்பர்களே, உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது மற்றும் உங்களின் தாயாரின் உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. பேசும் பேச்சுக்களில் மிகுந்த கவனத்துடன் பேசுவது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று பூர்வ ஸ்தானம் பலப்பட்டிருக்கிறது. எனவே எடுத்த அனைத்து காரியத்திலும் காரிய வெற்றி பெறுவீர்கள். தனவரவு உண்டு. விருச்சிகராசி அன்பர்களே, இன்று செயல்களில் சிறு சிறு தடுமாற்றங்கள் தோன்றும். பூர்வீக சொத்துக்களை வாங்க விற்பதில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று செய்யும் அனைத்து முயற்சிகளிலும் காரிய வெற்றி பெற்று மன நிம்மதி பெறுவீர்கள். தனவரவு உண்டு. மகராசி அன்பர்களே, இன்று அமோகமான நாளாக இருக்கும். தாராள தனவரவு என்று வந்து சேரும். பயணங்கள் இனிமையானதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்று ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. பிறருடன் பேசும்போது கவனமுடன் பேசுவது நல்லது. வீண் வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. மீனராசி அன்பர்களே, இன்று வீண் விரயம் வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே எக்காரியத்திலும் கவனமுடனும் பதட்டப்படாமல் செயல்படுவது நல்லது. வணக்கம் வீடியோ பண்புகளை நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்ற பதிவில் சந்திப்போம்.